உலகையே அதிர வைத்திருக்கிற செய்தி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. பெட்ரோலிய தட்டுப்பாட்டால் தள்ளாடுகின்றது உலகம் என்கிற தலைப்பில் பாஜகவினர் தற்போது தலைநிமிரும் பாரதம் என்கிற தலைப்பில் தற்போது சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் பதிவிடும் செய்தி என்னவென்று சொன்னால், பெட்ரோலிய தட்டுப்பாட்டால் ஜப்பான் வரலாற்றிலே முதல் முறையாக அவசர கால பெட்ரோலிய இருப்பு திறப்பு என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறது. தென்கொரியாவை பொறுத்தவரை 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு எரிபொருள் பயன்பாட்டில் கடும் தட்டுப்பாடு என செய்தி வெளியிட்டிருக்கிறது. வியட்நாமில் வரலாறு காணாத எரிசக்தி தட்டுப்பாடு காரணமாக ரேஷன் முறையில் பெட்ரோல் வழங்கப்படும் என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸில் நாடு முழுவதும் தேசிய எரிசக்தி அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானை பொறுத்தவரை கடும் பொருளாதார வீழ்ச்சியால் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கிறது. தாய்லாந்தில் சில மாதங்களிலே 2 மடங்காக உயர்ந்த பெட்ரோல் டீசல் விலை என்கிற செய்தியும் பரப்பப்பட்டு வருகிறது. இதை தவிர தற்போது இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்களும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் உயர்த்தப்பட்டிருப்பது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளது. தற்போது எதிர்க்கட்சிகளுக்கு முக்கிய செய்தி ஒன்றை பாஜகவினர் பரப்பி வருகின்றனர். குறிப்பாக மியான்மர், மலேசியா, பாகிஸ்தான், UAE போன்ற நாடுகள், அமெரிக்கா, கனடா இந்த நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது பெட்ரோல் டீசல் விலை கட்டுக்குள் தான் இருக்கிறது. அவர்கள் உயர்த்திய அளவிற்கு இந்தியா உயர்த்தவில்லை என்கிற செய்தியும் பரப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக மியான்மர் 112%, மலேசியா 71%, பாகிஸ்தான் 44%, UAE 86%, அமெரிக்கா 48%, கனடா 32%, இந்தியா வெறும் 3% தான் உயர்த்தி இருக்கிறது என கட்டுக்குள் வைத்திருக்கிறார் மோடி என்கிற வகையில் பரப்பப்பட்டு வருகிறது.